ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ராகி கூழ் தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துங்க. ராகிலாம் கால்சியம் சத்து நிறைய இருக்குது. அதை நம்ம சாப்பிட்டாலே ஸ்ட்ரென்த்தாக நல்லா வேலை செய்யலாங்க. இப்போ உடம்பு ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ராகி கூழ் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க. இதில் 1/4 கிலோ ராகி எடுத்து வச்சுருக்குறேங்க. அது தண்ணியில் கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். சூப்பராக கரைஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஒரு பாதி அளவு தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இது மெஷர்மெண்ட்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கலாம். கெட்டியாக தான் வேணும், கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. நான் எடுத்த அளவுக்கு ஒரு 2.5 கப் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 1/4 கிலோ ராகி எடுத்தேன்னா அதுக்கு ஒரு கப்பில் எடுத்தேன். அது 2.5 கப் தண்ணின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் இந்த ராகி கூழை ஊற்றிடலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கும் இந்த இதை ஊற்றுனதுக்கும் நல்லா கூழ் மாதிரி நல்லா வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், சூப்பராக வேகட்டும். கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். ஆனால் கரைச்சி ஊற்றினால அவ்வளோக்கா கட்டிப்படாதுங்க. ஆனால் கிண்டிகிட்டே இருக்கிறது நல்லதுங்க. இங்கே பாருங்கள், தயிரை நல்லா தண்ணி ஊற்றி கடைச்சி வச்சுருக்கேன். சூப்பராக கடைஞ்சி வச்சுருக்கிறேன். இங்கே ராகி கூழ் ரெடி ஆகிட்டுருக்குங்க. பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சூப்பராக வெந்துருச்சுன்னா நல்லா லேக்கிய மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அந்த சுடு தண்ணியில் போட்டால் தாங்க செகண்டாக வெந்து வந்துடும். நம்ம பச்சை தண்ணியிலே அப்படியே கரைச்சி வேக வச்சோம்னா அது அந்த மாதிரி இருக்காது. இருங்க, வெந்து வந்தது காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம கலக்கி வச்ச மோரை அதில் ஊற்றிடலாங்க. பாருங்கள், மோர் ஊற்றிருக்கேன். கலக்கிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த சத்தான கூழை குடித்து என்ஜாய் பண்ணுங்கள்.